தேவ பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் உங்களோடு இருக்கிறால எல்லாம் சகலம் நன்மைக்கு எதுமாய் மாறிப்போகும். உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்ற விசுவாசத்தில் நிலைச்சு நின்று கர்த்தர் பெரிய காரியங்களை காணச் செய்வார். உங்கள் கண்கள் அதிசயத்தை காணும். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு மணவாட்டியின் தகுதிகள். செய்திக்கு ஆதாரமாக ஏறிடப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 45:10-11. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியமாயிருப்பார், அவர் ஒரு ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்துகொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை பாருங்க, உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லை, குமாரத்தியே கேள் அப்படின்னு சொல்கிறார். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. அதை சில பேர் ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, எல்லா காரியங்களிலும் இந்த பெண்கள் வந்து பாருங்கள், இப்போல்லாம் திருமணம் நடந்து தன்னுடைய கணவர் வீட்டுக்கு வந்த பிறகு கூட அவங்க வீட்டை பற்றியே பேசி அங்கே போகணும் அது ஒரு இரிட்டேஷன் ஆயிரும். அதுக்கே சொல்கிறேன்னா, தகப்பனை தாயை விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பார். புருஷன் வந்து மனைவியோடு சேர்ந்திருக்கணும், மனைவி வந்து புருஷனோடு சேர்ந்திருக்கணும். அது தருடைய இதெல்லாம் கர்த்தர் சொல்கிறார், மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். எல்லா காரியத்திலையுங்க நம்ம ஞானமாக வச்சுக்கணும். நமக்கு ஒரு ராஜா உண்டு, அவர் தான் இயேசு மகாராஜா, எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அவருக்கு பேரே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனக்கு ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே நம்ம எப்படி கூப்பிடணும்னு ஊழிய எழும்பின பஸ்ஸில் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதாவது சகலத்தை ஆளுகிற இயேசு கிறிஸ்து அப்படின்னு அர்த்தம். நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுக்க அவர் பாடுகளை அனுபவித்து, அவர் எல்லா துக்கத்தை, அவமானங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள் எல்லாத்தையும் சகிச்சு சிலுவையிலே முள்முடி, நம்ம சாபத்திலிருந்து விடுதலை பெற வேறும் முள்முடி தரித்து அதில் நம்ம விட்டு எடுத்தார். அதுக்கப்புறம் நம்ம வறுமை தரித்திரத்தில் வாழக்கூடாது என்பதற்காக அவர் தரித்திரரான இவ்வளோ நன்மையில் சேர்க்க அவர் மேலே நம்ம அன்பு கூர்ந்து அவருக்குரிய மனவாட்டியாய் தகுதிப்படுகிறவர்களே வந்து வேதத்தில் அப்படிப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் பாருங்க. இப்போ ரூத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ரூத் ஒரு எளிமையான மோவாவிய பெண் தான். பரதேசி போல் வயலிலே வந்து கதிர் பொறுக்க வந்தவள் தான். நம்மளாம் என்ன ஒன்றுமே இல்லை, எதையாவது மிச்சம் மீதி கிடக்குதான்னு பார்க்க வந்த அந்த பிள்ளை வேலைக்காரிலும் கேவலமாக எண்ணப்பட்டவள். ஆனால் அவள் மணவாட்டி ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டாள். போவாஸ் கிறிஸ்துவுக்கு அடையாளமானவர். இதான் வேதம் சொல்லுது, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலும் தூக்கி உயர்த்தி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் அமர பண்ணுவார். அப்படி அநேகர் என் வாலிப பசங்கள்லாம் ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, ஆண்டி நான் என் வீட்டுக்கு பாரமாக இருக்கிறேன், எனக்கு சரியான வேலை கிடைக்கல, என்னை வந்து எல்லாரும் வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணி நடத்துகிறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் சொல்லுவேன், இல்லை இன்னும் சில பாதைகள் கர்த்தர் வந்து வாலிப பிராயத்தில் நுகத்தை நீ சுமப்பது நல்லதுப்பா, இளம் பிராயத்தில். அதனால் உன்னை வந்து பாரு, இதையே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ பொழுதில் எல்லாராலும் மறக்கப்பட்டு குப்பையை போல காணப்படும் பொழுது தான் கர்த்தருடைய பார்வை மேலே விழுவும். சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிற சிறியவன் தான், குப்பையிலிருந்து தூக்கினா எளியவன். அதனால் கர்த்தர் நிச்சயமாக உன்னை உயர்த்துவார். அப்படி நிறைய பசங்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கு பார்த்திங்கன்னா எல்லா பிள்ளைகளும் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிற நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு நாளும் வேதத்தின் வார்த்தையை அல்லல் தட்டாது. இந்த வசனம் எங்கே சொல்லப்பட்டிருக்குது? 1 சாமுவேல் 2:7-8 சொல்லப்பட்டிருக்குது. நிச்சயமாக அந்த வார்த்தையை கொடுக்குறாரு, அதன்படி செய்வார். அப்படித்தான் ரூத்து பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு வயலில் போய் பொறுக்க போனாலும் கர்த்தர் பாருங்கள், அந்த வயலுக்கே சொந்தக்காரியம். அதான் அந்த வசனத்துடைய அர்த்தம், சொந்தக்காரியம் மாறி போனேன். அது இந்த இடத்துல பார்க்கும்போது போவாஸ் வந்து கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் காணப்படுகிறார். ரூத்து மணவாட்டி சபைக்கு அடையாளமாய் காணப்படுது. நகோமி நல்ல ஆலோசனை கொடுத்து வழிநடத்தும் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்குது. அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், உங்களோட வாசம் பண்ணி கொண்டு இருக்கிற ஆண்டவரை பாருங்கள், அவர் கூட ஆவியானவரோட இடைப்படுங்க. எல்லா காரியத்துக்கும், சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும், என்ன பிரச்சனை உங்களுக்கு, நெருக்கடி என்ன, வேதனைகள் என்ன, இதில் உங்களுக்கு புலம்பு என்ன, கஷ்டமாக இருக்குது, எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லலாங்க. நான்லாம் அவரை பிடித்து கொண்டு அவரை நம்பி தான் ஒவ்வொரு நாள் நம்ம பாட்டு மட்டும் பாடுறோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் அப்படின்னு பாடுறோம். உண்மையில நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. மண்பாண்டமாகிய நம்மிடத்துல வந்து அவர் பொக்கிஷத்தை ஊற்றி நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு எவ்வளோ பெரிய காரியம். இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாள் நன்றி சொல்கிறீங்களா? நன்றி சொல்ல வேணாமல் இருக்க முடியாதுல்ல. அவரோட ஐக்கியப்படணும். ஏன் உங்களுக்கு வந்து ஏதோ நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, வானத்தில் இருக்கிறாரு அப்படின்னு, உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. அதனால தான் உபகம் 7:21 சொல்லப்படுறதுக்கு, அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேணாம், வல்லமையும் பயங்கரமானதுன்னு உங்களுக்குள்ளே இருக்கிறாரு.
ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், உங்களுக்குள்ள ஆண்டவர் ஆவியானவர் இருக்கிறார். அவரோட ஐக்கியப்படுங்க. அவரோடு நீங்கள் எல்லா காரியத்துக்கும் நீங்கள் காலையில் வேதத்துக்கு எழுந்த உடனே ஜெபமிட்டு முதல்ல பார்த்தே வேதம் வாசிங்க. வேதம் வாசிக்கும்போது பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை நாடுங்க. ஆவியானவரே என் கூட இருக்கிறீங்க, உமக்கு நன்றி. அந்த இவருடைய பாலேங்கிச்சோடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த புக்கை நான் வாசிக்கும்போது அவர் சொல்வார், காலையில் எழும்புன உடனே குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுவார். அந்த புக்கை வாசத்துலேருந்து இன்ன வரைக்கும் அதை செய்துட்டு அது ரொட்டீனாக பழக்கமாக அப்படி நம்ம ரத்தத்துக்குள்ளே ஊறிடணும். ஆவியானவர் மிகவும் விலையேறப்பட்டவர். அவரை துக்கப்படுத்தாதபடி நம்ம பாதுகாத்துக்கொள்ளும். நம்ம எப்படி இந்த பூவில் நம்ம அந்த பிச்சு பூன்னு வைக்கிறோம் பாருங்கள், அது அப்படி சீக்கிரத்துலேயே அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வாடி போயிடும். அது மாதிரி நம்ம கூட உள்ளே இருக்கிறாரு, அவரை நம்ம வாடி போக விடாது. அப்படி அவரோட ஆலோசனை, அவர் நம்மளத்துலேருந்து அவர் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அவரோட இடைப்படணும். எப்போ பார்த்தாலும் கண்ணீரும் வேதனையும் கவலையும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அவரை நீங்கள் பயன்படுத்தலைன்னு அர்த்தம். அவர் கூட நீங்கள் ஐக்கியமாங்க. வித்தியாசமாக இருக்கும். நான் இப்போ 24 வருஷம் அவரோடு தான் பழகி அவரோட எல்லா காரியத்துலையும் அவர் சொல்லுவார், இப்போது மகளே நீ பயப்படாது, உனக்கு வேண்டியபடியில் நான் செய்வேன். ரூத் 3:11 உங்களை பார்த்தா சொல்கிறார், இப்போது மகளே நீங்கள் பயப்படாது, இப்போது மகனே நீ பயப்படாது, உனக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்வேன்னு சொல்கிறார். அவர் வேண்டியபடியெல்லாம் சொல்லிட்டார். எவ்வளோ பெரிய காரியம். அதுக்கு தான் எபேசியர் 3:20 நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக்கொள்வதற்கு மேலாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையின் ஆவியார். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் கிரியை செய்ய வல்லவர். சுவாசிங்க எல்லா விதத்துலையும். அதுதான் பார்க்கப்பட்டது. நகோமி ரூத்தை பார்த்து, என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொல்லி ரூத்தின் எதிர்காலத்தின் மேல் நகோமி எவ்வளவு கரிசனை உள்ளவளாய் காணப்பட்டாள் என்று ரூத் 3:1 இந்த காலத்தில் அப்படி மாமியார் சொல்லுவாங்களா? சொல்லணும். எனக்கும் மருமகள்லாம் இருக்கிற நான் வந்து அவளுடைய கம்ஃபர்ட்டை ரொம்ப பார்ப்பேன். ஏன்னா நான் சில பாதைகள் கடினமான பாதையை கடந்து வந்தேன். மாமியார் மருமக எங்கள் ஸ்தானத்தில் வர்றச்ச அப்போ நான் என்ன வேண்டி ஆண்டோட ஜோம் பண்ணிட்டேன், எஸ்ப்பா எனக்கு வர்ற மருமகள்கிட்ட என்னுடைய பாதையை கடக்காதபடி நான் அவங்களை நல்லா வச்சுக்கணும், ஒரு அன்புள்ள மாமியாராக நான் காணப்படணும். அப்படி தான் ஜோம் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஜோம் பண்ணணும். அதே போல் மருமகளுக்காகவும் நீங்கள் ஜோம் பண்ணணும். ஆண்டவரே நகோமி ரூத்தை போல் நாங்கள் மாமியார் மருமகளும் இருக்கணும்னு சொல்லி ஜெபிங்க. நிச்சயமாக ஜெபத்தை கேட்டு பதில் தருவார் கர்த்தர். நான் நிறைய குடும்பங்களில் சொல்லி இதை ஆலோசனையாக கொடுத்துருக்குறேன். உண்மைதான். எல்லா விதத்தில் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து உங்கள் மாமியார் ஒரு அம்மாவா ஸ்தானத்தில் வச்சு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்கள் மாமியாரும் உங்களை வந்து மகளாக ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த புருஷன் வீட்டில் இருக்கிறது அந்நியர் வீட்டில் இருக்க மாதிரி இருக்காது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தானே இருக்கிறாங்க. ஐயோ மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கு மனம் கசக்கிறது இல்லை. என் மருமகளை என்ன சொல்லுவாள், அவங்க வீட்டில் தனியாக இருக்குது, இங்கே வந்து இருந்தால் எனக்கு வெரி கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாள். அப்படி வைத்துக்கொள்ளணும். அதை தான் இந்த அம்மா சொல்கிறாங்க, உன் சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. அதே மாதிரி இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளை நீங்களும் இதே போல் நகோமியை போல் மாமியார் பாத்திரத்தில் ரூத்தை போல் மருமக பாத்திரத்தில் இருந்து வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை கிறிஸ்து எனும் புருஷனுக்கு கற்புள்ள கன்னியாக மாசற்ற மணவாட்டியாக நிலைநிறுத்துவதில் வைராக்கியம் உள்ளவராகவே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்த பாதையில் கரை திரை இல்லாதவர்களாக நடத்த பிரியப்படி. சில பேர் கேட்பீங்க, ஏன் எனக்கு மட்டும் இந்த பாதை, ஏன் எனக்கு மட்டும் இந்த உபத்திரம், ஏன் நான் மட்டும் இப்படி சிச்சையில் மாட்டிக்கொள்கிறேன்? அவர் சொல்கிறாரு, கர்த்தர் யாரை நேசிகள் சிச்சிப்பார். உங்களை சிச்சை இல்லைன்னா நீங்கள் வந்து வேசியின் பிள்ளைகளாய் மாறிப்போவீங்களேன்னு எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிச்சை வந்து அதை தான் சொல்கிறார். சிச்சை வேதம் ஒன்று சொல்கிறது. சங்கீதக்காரர் சொல்கிறாரு, சிச்சிச்சு வேதத்தை போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நாங்கள்லாம் இப்போ ஊழியராக இருக்கணும். நாங்கள் பல பாடுகள், எல்லா பாதைகளையும் கர்த்தரிகளை நடத்துவார். 7 வருஷம் மலட்டு கற்பத்தை சுமந்தவள் தான். எல்லா பிரச்சனையும் குடும்பத்தில் நிறைய போராட்டங்களை சந்தித்தவள் தான். அன்புக்காக ஏங்கி நின்றவள் தான். எல்லாராலும் மறக்கப்பட்டு துரத்தப்பட்டு விலக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட கல்லு தான். கர்த்தருடைய பார்வையில் வெளியேறப்பட்டவளை காணப்பட்டு அந்த பாதையிலெல்லாம் கடந்து வரும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நான் கண்ணீரோடு கடம்போதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதையே நீரூற்றாய் மாற்றிக்கொள்வாய் மகளே, சகித்துக்கொள், பொறுத்துக்கொள். அவர் சொல்கிறார் இல்லையா, அவர் வந்து எப்படி வந்து முன்னாடி இருக்கிற அவருடைய அவமானத்தை எண்ணாமல் அவர் அந்த மேன்மே பின்னாடி இருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்று சொல்லப்பட்டிருக்கும் எபிரேயர் 12 ஆண்டவரை குறித்து. அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும். நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு பாடுகளை நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மேன்மையை கர்த்தர் அதுக்குள்ளே பொதிந்து வச்சுருப்பார். அதுதான் உண்மை. அதுதான் நான் சொல்லுவேன், எப்போ சிலுவை இல்லாமல் மேன்மை இல்லை. பாடுகள் உண்டு தான். அந்த பாடுகள் நமக்கு வந்து பரிசுத்தமாய் கர்த்தர் மாற்றவே. ஏன்னா நம்ம வந்து உலகத்தோடு ஒட்டிக்கிட்டு இருப்போம். சொந்த பந்தங்கள் எல்லாரும் அந்நியராக இருக்கிறாங்க, அவங்க கூட போய் அங்கே போய் இங்கே போய் இதெல்லாம் இருக்கும். அதனால தான் நம்ம அனுதினமும்
ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தப்படுத்த பரிசுத்த ஆவியானவரை அவருடைய உதவியை நாடி நிற்கணும். என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, என் வாயின் வார்த்தை உமக்கு பிரியமாக இருக்கட்டும். ஏன்னா அநேகருடைய நானும் இயேசு ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கோபம் வந்துச்சுன்னா நான் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் போயிடுது, எனக்கு ஜெபிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால்தான் ஒவ்வொரு நாளும் சங்கீதக்காரனை போல என் வாய் மீறாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும், என் கண்மலையும் என் மீட்பனுமாக ஏன் கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கட்டும், பிரியமாக இருக்கட்டும். நீங்கள் எல்லாத்துக்கும் வசனம் இருக்குதுங்க. வசனத்தை சொல்லி சொல்லி நீங்கள் வந்து ஜெபிச்சிங்கன்னா அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஆப்ரேட் ஆகிடும். அதாவது சொல்கிறார் ஆண்டவர், அவர் அனுப்புகிற வசனம் வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாமல் தான் அனுப்பின காரியமாக அவர் என்னத்தை விரும்பி அந்த காரியம் விரும்பி அது நடத்தி கொடுக்க வல்லவர். அதுதான் பரிசுத்தாவே நம்மோட கூட இருக்கிற வேதம் சொல்கிறது, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சருகியா இருக்கும் என்று சங்கீதம் 45:13 சொல்றார். ரூத்து மணவாட்டிவதற்கு நகோமி கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா? நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ, அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு, அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வை ஒதுக்கி நீ படுத்துக்கொள் என்று ரூத்து 3:3-4 ஆலோசனை கொடுக்குறாங்க இந்த அம்மா. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் சில பாதைகளை நம்ம நடக்கும்போது அவர் வந்து ஆலோசனை கொடுப்பார். சில இடத்துல நீங்கள் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க, அந்த பிரச்சனை வந்து தீராமல் இருக்கும். உடனே நீங்கள் வந்து இன்னொரு வழியை செகண்ட் ஆப்ஷனில் தேட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ ஆவியானவர் சொல்கிறார், நோ 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 அதை செய்யாத, இதை செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுன்னு ஒரு வசனம் இருக்குது. அப்படி சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுப்பார். அதுக்கு தான் அந்த அம்மா வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க. இந்த பகுதியை நீங்கள் ஜெபத்தோடு வாசிக்குவது மணவாட்டியவதற்கு முக்கியமான 4 காரியங்கள் காணலாம். 1 குளித்தல், 2வது எண்ணெய் பூசுதல், 3 வஸ்திரங்களை உடுத்துவித்தல், 4வது கர்த்தருடைய பாதத்தண்டை தாழ்த்துதல். முதலாவது பார்க்கும்போது குளியுங்கள். நகோமி ரூத்திற்கு கொடுக்கும் முதல் ஆலோசனை அதுதான். நீ குளிக்க வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும், முற்றிலுமாய் கழுவப்பட வேண்டும். நம்ம எதுக்காக குளிக்கிறோம்? நம்ம தேகத்தில் இருக்கிற எல்லா அழுக்குகள்லாம் போய் நாற்றம் எல்லாம் வெளியேறி நல்லா அதுவும் இப்போ உள்ள சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் சோப்பு அதுதான் போட்டு வாசனையாக இருக்கணும்லாம் போட்டிங்களா? அதே மாதிரி தான் நம்முடைய ஜீவியமும் நல்லா சுத்திகரிக்கப்படணும். நல்லா குளித்து பரிசுத்த ஆவியான ஒரு பலத்தினால் நம்ம ஆவியில் நிரம்பி அநேக முறையாக நான் சொல்லியிருக்கிறேன், பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தங்கிறதே ஒரு சிந்தை வாஞ்சியாக இருக்கணும். என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். அதுக்கு நமக்குள்ள ஆவியானவர் எதுக்கு வந்திருக்கிறாரு, எதுக்கு வாசம் பண்ணிட்டு இருக்காரு? நம்மளை பரிசுத்தப்படுத்தவே. அதனால தான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில் வந்து உலகம் வந்து அசுத்தமான காரியங்களை நம்ம மீது ஒட்டாதபடிக்கு தூசியை உதறி விட்டு எழுந்துரு அப்படின்றாருல, அதான் கூட இருந்து ஆலோசனை கொடுப்பார். அப்போ பார்க்கும்போது வயல்வெளியிலே தூசிகள் முன்மேல் விழுந்திருக்கக்கூடும், கதிர்கட்டுகளின் பதர்கள் உன்மேல் ஒட்டியிருக்கக்கூடும், பகலின் வெயிலின் மேல் செய்தால் வியர்வை உன் சரத்தை நனைத்திருக்கக்கூடும், ஆகவே நீ உன்னை கழுவி, இதுதான் சொல்கிறார், உன்னை கழுவி சுத்திகரித்துக்கொள். தேவ பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான சுத்திகரிப்பு தேவை. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுவீர்களாக. வேத வசனங்கள் வெளிச்சத்தில் உங்களை ஆராய்ந்து பார்த்து சுத்திகரிக்கப்படும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. அதுதான் சங்கீதக்காரர் சொல்கிறார் இல்லையா, தேவனே என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள், என் சிந்தையை பாதுகாத்து, என் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும்னு சங்கீதம் 109 கடைசி 2 வசனத்தில் கதறுவார். அவர் வாஞ்சையெல்லாம் பாருங்கள், பரிசுத்தமாக இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கணும். ஏதோ வாழ்கிறோம், ஏதோ போகிறோம், ஏதோ சாப்பிட்றோம், ஏதோ இருக்கோம். சில பேர்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை வயசாகி போச்சு, இனி வந்து வீடு போங்குது காடு வாங்குது. இந்த டயலாக்லாம் உலகத்தார் பேசணும். நீங்கள் வயசாகும்போது தான் உங்களை ரொம்ப பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். தேவனுடைய ராஜ்யம் சமயம் நம்ம போய் சேரணும். பரலோகம் அங்கே போகணும், நம்ம ஆயத்தப்படணும், அதற்குரிய வழியில் அது சுத்திகரிக்கப்படணும், இதெல்லாம் செய்யணும். எவ்வளோ நாட்கள் எங்கள் அம்மாலாம் கடைசி வரைக்கும் தன்னை காத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் முழங்கால நிற்பாங்க. 40 நாள் அந்த ஃபாஸ்டிங் டேஸ்லலாம் என் பிள்ளைகள் எல்லோரும் ஊழியக்காரங்களாக இருக்காங்க, அதனால் அவங்களுக்காக ஜெபிப்பேன். 1 மணி நேரம் முழங்கால நிற்பாங்க எங்கள் அம்மா. 84 வயசில் இறந்து போனாங்க. ஆனால் இறந்து போகிற வரைக்குமே அதை கடைப்பிடிச்சாங்க. ஆச்சரியமாக இருக்கும். நான் ஒரு மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுங்கம்மா, அவங்க சொல்லுவாங்க, அம்மா மீட்டிங் போகணும்னு ஜெபிச்சிருக்கேன், நீ சந்தோஷமாக போ. அங்கே எப்படி அந்த போயிட்டு வந்தோடனே எங்கள் அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணணும், எப்படி நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு, என்ன கிடைச்சி எல்லாம் எங்கள் அம்மா கேட்பாங்க.
அது மாதிரி தான் நல்ல ஆலோசனை கொடுக்குற நீ உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி முன்மாதிரியாக இருங்க. பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் நம்மோட இருக்கிறார், பயப்படாத, கலங்காத, நீ போகுமிடமெல்லாம் அவர் நோட வராரு, அவரை முன்னாடி வச்சுக்கோ, சங்கீதக்காரன் போல முன்னாடி நிறுத்திக்கோ, நீ பிரச்சனையை நிறுத்தாத, போராட்டத்தை நிறுத்தாத, வேதனை நிறுத்தாத, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்னாடி வைத்திருக்கிற அவர் என் வலதுபாசி இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவது இல்லையே. சொல்லுங்க, ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, நீ பரிசுத்தப்படுத்தணும், ஒப்பு கொடுங்க. நீ கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக மாற வேண்டும் என்றால் உங்களுடைய இருதயம் பாவங்களற கழுவப்பட வேண்டும். உங்களுடைய சுய ஞானம், பெருமை, அகந்தை, இன்னும் மாம்சத்துக்குரிய சகல அசுசிகளும் நீங்க வேண்டும். யாக்கோபு சொல்கிற, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். யாக்கோபு 4:8. இன்றைக்கு அநேகர் நீங்க ஜெபிக்கிறீங்க, எல்லாம் இரு மனம் உள்ளவர்கள். எனக்கு சில நேரத்தில் சொல்லுங்க, இவ்வளோ செய்தியை கேட்குறீங்களே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு இருக்கிறாரு. 4 நாள் செத்து போயிட்டார். அவர் அடக்கம் பண்ணி அந்த அம்மா கூட இருக்கவங்க சொல்கிறாங்க லாசருவை குறித்து, ஐயோ 4 நாள் ஆயிட்டே, நாருமே எவ்வளியெல்லாம் நம்மள மாதிரி தான் அந்த அம்மா புலம்புது. ஆனாலும் மீட்டெடுத்து கற்றுக் கொடுத்தாரு இல்லையா? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. இது மனிதரால் கூடாதவர்கள் தேவனால் கூடுங்கிறத விசுவாசி நிற்கணும். அது எப்படி கூடும், எப்போது கூடும், எப்படி வரும், எப்படி நடக்கும், இதுலேயே நீங்கள் அந்த கேள்வியை போட்டு போட்டு சந்தேகத்தை வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்காது. அதுக்கு பதிலாக தீர்வை பேசணும். நீங்கள் என்ன ஜெபிக்கிறீங்களோ அதோட ரிசல்ட் என்ன, அதை சொல்லி ஜெபிக்கணும், அதை சொல்லி ஸ்தோத்தரிக்கணும். அப்படின்னா உங்களுக்கு உடனே கர்த்தர் பதில் கொடுத்து அனுப்பி உங்களை அதிசயத்தை காணப்படும். அதுதான் உன் இருதயம் அதிசயம் போட்டு பூரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இரு மனமே வேண்டாங்க. இரு வழி இல்லை, குத்தி குத்தி நடக்கக்கூடாது, ஒரே வழி. தேவனுடைய ராஜ்யம், கர்த்தர் அதில் இருக்கிற ஆளுகை செய்கிறார், அவரை பார்த்துக்கொள்வார். அவர் தான் குடும்பத்தை கொடுத்தவர், அவர் தான் ஊழியத்தை கொடுத்தவர், அவர் தான் உங்களை ஆளுகை செய்கிறார். அவர் சகல ஆசீர்வாதம் கொடுத்த வீட்டை கர்த்தர் கட்டியிருக்கிறார், வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார், வாழ்க்கை படங்களை இயேசு இருக்கிறார். இயேசு 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 என்று ஒரு நினைவு நடக்கை செய்கிற எல்லாவற்றிலும் அவரை நீங்கள் உயர்த்த 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 எதிரியாக இருக்கிற பிசாசு ஓடியா போயிடுவான். அதுதான் சொல்கிற, கர்த்தரை உயர்த்தும் துதியை ஏறெடுக்கணும். சரிங்களா? அதுக்கு இப்போல்லாம் ஒரே புலம்பல். நான் பிறந்த நாள்லேருந்து சரி கிடையாது என் வாழ்க்கை, நான் வாக்கப்பட்ட இடத்துலையும் சரி கிடையாது, என்னை நேசிக்காத ஒரு புருஷன், என் பிள்ளைகளும் சரி கிடையாது, எனக்கு எதுவுமே. இதெல்லாம் நீங்கள் உங்கள் அறிக்கை, அதனால தான் சரியில்லாமல் போகுது. அறிக்கை எப்படி இருக்கணும்? நன்மையாக இருக்கணும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். வாயில் சொல்லணும். ஆனால் நீங்கள் புலம்பிட்டு கிடக்குறீங்க, தூக்கி தூர போட்டுட்டு தேவனுடைய வார்த்தையை பேச கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் நான் சொல்லுவேன், வசனத்தை வாழ்க்கையாக மாற்றுங்க. கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் தம்முடைய சீசரின் கால்களை கழுவினார். பேதுரு சொன்ன, ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தான் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், நீங்களும் சுத்தமாக இருக்கிற ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். யோவான் 13:9-10. முழுகினவன் முற்றிலும் சுத்தமாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை திரும்புகிற நீங்கள் பாவம் மன்னிப்பை பெற்ற பிறகு கண்டிப்பாக முழுகி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டியதில் எவ்வளோ ஆர்கியூ பண்ணுறீங்க? எங்களுக்கு சின்னதுலேயே ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, அது பிரதிஷ்டை பண்ணியிருக்குது, தெளிக்கப்பட்ட ஞானஸ்தானம். முழுகி ஒருவன் விசுவாசம் உள்ளவன் ஆகி முழுகி எடுக்கிறது அது ஞானஸ்தானம். முழுகின ஞானஸ்தானம் ஆண்டவர் செய்தார் இல்லையா? அவர் என்ன அவரை முன்மாதிரியாக வச்சுக்க. ஆண்டவர் என்னெல்லாம் செய்தாரை செய்யணும், ஆர்கியூமெண்ட்டே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய முன்மாதிரி. நகோமி ரூத்துக்கு கொடுக்கும் முதல் ஆலோசனையும் அதை, நீ குளிக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் எபேசியருக்கு எழுதும்போது, தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் கரை திரை முதலானவைகளை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ள தம்மைத்தாமே அவர் அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று எபேசியர் 5:26-27 சொல்லுது. தேவ பிள்ளைகளை, ஞானஸ்தானத்தை ஏனோதன்று அற்பமாய் எண்ணக்கூடாது, சடங்காச்சாரம் என்று சொல்லி தள்ளிவிடாதுங்கள். அதாவது பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு எழும்புறோம். தண்ணியிலும் பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு எழும்புறோம். அதுதான் ஞானஸ்நானம். அதை மழையெல்லாம் வச்சுங்க, ஏதோ சடங்காச்சாரமாக செஞ்சிடாதீங்க. 2வது பக்கமாக எண்ணெய் பூசுங்கள். மனவாட்டியானவள் எண்ணெய் பூச வேண்டியது அவசியம். இந்த எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவள் அபிஷேகத்துக்கு நிழலாட்டமாக இருக்குது. ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு 4 நிபந்தனை. முதல்ல சுத்திகரிக்கப்பட்ட இருதயம், 2வது அளவில்லாத வாஞ்சை, அதான் தாகம், 3வது விசுவாசம், 4வது உறுதியாய் கேட்கும் உள்ளம். அவனோட வார்த்தைக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதை
இல்லை அப்படி இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் அப்படின்னா 2 வழியால் நடக்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பரிசுத்தமாக வாங்கிக்கணும், அதை தான் செய்யணும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டு சொன்னவர், தாகத்தோடு வாஞ்சியோடும் விசுவாசத்தோடு கர்த்தர் கேட்கும்போது நிச்சயம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்தருள்வார். எண்ணெய் பூசுதல் என்பது வெறும் தலைக்கு எண்ணெய் தேய்ப்பது என்று எண்ணிவிடக்கூடாது. அது பரிமள தைலத்தின் சரீரம் முழுவதும் பூசிக்கொள்வதாகும். பரிமள தைலம் பூசிய சரீரத்திலிருந்து வாசனை நமக்குள் சூழ நிறைந்திருக்கும், சூழ வீசும். அதுதான் யாத்ராமகம் 30:22 சொல்றாரு. முதல் 33 வரைக்கும் அபிஷேக தலமான பரிமள தைலத்தை தயாரிப்பது குறித்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டு சொன்னார். நாம் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்திற்காகனாலே தேவனுடைய நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 2:14-16 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை அறிகிற அறிவாகிய வாசனையை நாம் வெளிப்படுத்த இருக்கிறோம். தாவீது ராஜா சொல்கிறார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5. அபிஷேக தைலம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் தலையின் மேலும் இருக்க வேண்டியது அவசியம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊட்டப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகள் மேல் இறங்குறதுமா நல்ல தைலத்திற்கு ஒப்பாயிருக்கு. சங்கீதம் 33:2-3. அபிஷேகத்தை குறித்து நல்ல தெளிந்த புத்தியை வச்சு கேளுங்க. ஆவியானவரோட இடைப்பட 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 நீங்கள் அந்நிய பாஷை நிரம்ப சில இடங்கள்ல இருக்கிற அந்த இருளின் வல்லமைகள் சில இடத்துலலாம் பார்த்தா திடீர்னு அபிஷேகத்தில் ரொம்ப நிரம்பினா ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு சந்தன வாசனை அப்படியே வெளிப்படும். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஸ்தலத்தில் நான் ஜெபிச்சுட்டு உட்காந்துருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஆவியானவரோட அந்த பரிமள தைலம் பூசலும் அவ்வளோ ஒரு வல்லமையாக இருக்கும். அதை உணர்ந்து அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் சும்மா தூக்கப்படுத்தி எதிர்த்து பேசி இது நடக்கலை, அது கிடைக்கல, இதை செய்யலை, அதை செய்யலைன்னு இப்படி புலம்பிக்கிட்டுலாம் இருக்கிறத விட ஆவியானவரோடு இடைப்பட்டு நீங்களும் ஆவியானவரை இணைந்து ஜெபிக்கும் பொழுது அவர் அதுக்கு பதில் தருவார். உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அது நடக்கும்போது உங்களுக்கு இந்த உலகமெல்லாம் மறந்தே போகும். தேவ பிள்ளைகள், என்னுடைய வாழ்க்கையிலேருந்து நான் சொல்கிறேன். அபிஷேக தைலம் சரத்தில் மாத்திரமில்லை, உங்களுடைய கைகளும் கூட இருக்க வேண்டும். லேவியாகமம் 14:15-18. அந்த அபிஷேகம் நிரம்பி வழிய உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக நற்கந்தம் கர்த்தருக்கு சாட்சியாக மட்டுமல்ல மனவாட்டி ஸ்தானத்திலும் உயருவீர்கள். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் போய் அபிஷேகத்தில் நிரம்பி கூட்டங்களுக்கு போய் அப்படி இல்லை. எப்பவும் எல்லா நாட்களிலும் எல்லா நேரத்திலும் ஆவியில் நிரம்பி நல்லா வெளியே ட்ராவல் பண்ணுறது கூட ஆவியானவரோடு இடைப்பட்டுக்கிட்டே போவேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிள்ளையெல்லாம் பேசிட்டு வருவாங்க. நம்ம ஆண்டவரோட எல்லா சூழ்நிலைகளும் எந்த இடத்துக்கு போனாலும், அது ஊழியத்துக்கு போனாலும் சரி, அல்லது இதுக்கு விசிட்டிங் நம்ம எங்கே போனாலும் சரி, எனக்கு அந்த பழக்கம் எப்போவுமே, ஆண்டவரே நீர் கூட இருக்கிறீர், நீ வருகிறீர், நீர் எல்லாம் பார்த்துக்கொள்வீர், நம்பி நிற்கிறேன், நீர் என் கால் வழுகாதபடி காக்கிறவர். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அப்படி நன்றி சொல்ல நம்ம இருதயத்தில் இருக்கிற எல்லாம் பயமெல்லாம் விலகி விசுவாசத்தில் கால் ஊன்றி நிற்க முடியும். தெய்வ பிள்ளைகளை, கடைசியாக நான் பார்க்கும்பொழுது வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுங்கள். 3வது, ஒரு வங்கியில் வேலை எல்லா காலத்திலும் பாருங்க, கல்யாண வஸ்திரம் என்றால் அதை எதை காண்பிக்க? அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. மனவாட்டி சொல்கிறாள், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கு. மனவாட்டி ஆபரணமாய் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மனவாட்டி நகைகளால் தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். ஏசாயா 61:10 பார்த்தோம். இந்த வசனம் எல்லாம் வாசிக்கும் போது நம்ம இருதயம் எப்படி மகிழணுங்க. ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் ஏதோ இருக்கும் இல்லை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி நீதியின் சால்வை அவர் தரிப்பித்தார். எவ்வளோ பெரிய காரியம். சித்திர தையல் அடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். சங்கீதம் 45:14. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை என்று வெளிப்படுத்தல் 19:8 சொல்லப்பட்டது. கர்த்தர் சொல்கிறார், நீ என்னுடையவளாய் நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்தமர ஸ்தானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசி சித்திர தையலாடியை உனக்கு உடுத்தி சாய்ந்தீர்ந்த பாதரட்சியை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவை மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்தேன். எசேக்கியேல் 16:8-10. என்ன அழகாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. தேவப்பிள்ளை, இந்த பரிசுத்த வேதம் எப்படி நீங்கள் படிக்காமல் அதை ஆண்டவரை நேசிக்காமல் எப்படி வாழ முடியுது? உலகம் உங்களை மேற்கொண்டிருக்குன்னு அர்த்தம். சில பேருக்கு வேதம் வாசிக்கனாலே பிடிக்காது, சில பேருக்கு ஜெபம் பண்ணவே பிடிக்காது. ஆண்டவர் ஆண்டவர் தேடாமல் இருக்கவே முடியாதுங்க. அவர் மேலே உள்ள அன்பு சில நேரங்கள்லாம் நான் நினைப்பேன், என்ன தெரிஞ்சுக்க, என்ன கண்டிங்கப்பா, என்ன நேசிக்கிறீங்களா, நான் ஏமாத்துறேன் ஐயா, எனக்கு கண்ணீராக வரும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனால் அழதான் செய்வேன். என்ன போய் நேசிச்சிட்டீங்களே,
என்ன போய் விசாரிச்சு எனக்காக யாமே செய்யுது? என் கூட நீங்க வந்து தங்குறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் குடும்பம் எம்மாத்திரம். எப்பொழுதும் நீங்க சொல்லணும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தருகிற பரிசுத்த வஸ்திரங்களை தரித்து கொள்ளுங்கள். மாம்சத்தால் கரைப்பட்ட பாவ வஸ்திரங்களை உதறி தள்ளுவீர்களாக. யூதா 1:27. சில குடும்பத்திலலாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள்லாம் இப்போ சினிமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சில குடும்பத்திலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அக்கா அவங்கெல்லாம் எப்படி பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி இருப்பாங்க. இப்போ எல்லாரும் உலகத்துக்குள்ளே போயிட்டாங்கக்கா, எல்லாம் உட்காந்து சினிமா சீரியல் பார்த்துட்டு ஜாலியாக இருக்கிறாங்கக்கா. ரொம்ப துக்கப்பட்டேன் நான். ஏன்? ஆண்டவர் சொல்றாரு, உங்க பாவ வஸ்திரங்களை உதறி தள்வீர்களாக. யூதா 1:23. கர்த்தருக்கு நீங்கள் எதிர்கொண்டு போக வேண்டும் அல்லவா? கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார், அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்க. ஆயத்தமா இருக்கிறீங்களா? பாட்டு பாடுறீங்க, சாலமீன் ராஜா எப்போ வருவீர் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? கண்கள் பூத்து குலுங்குதுன்றீங்க, அதெல்லாம் உண்மையா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நம்ம பாடும்போது ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், உண்மையோடும் பாடணும். ஆண்டவர் பார்ப்பாரு, நீ எப்படி பாடுற, வேஷமா பாடுறியா, இல்லை வேடிக்கையா பாடுறியா, இல்லை மற்றவங்க பார்க்குறாங்கன்னு பாடுறியா, இல்லை உண்மையா நீ பாடுறியா? பாடணும். எனக்கெல்லாம் ஆண்டவருக்கு வந்து எனக்கு கொடுத்த பாடல்கள் எல்லாம் நான் பாடுகளில் கடந்து வந்த பாடல். அந்த பாடல்கள் எல்லாம் போய் ஊழியத்தில் நான் பாடும்போது என் பாதையை நான் கடந்து வந்ததெல்லாம் என் முன்னாடி வந்துடும். அப்போ நினைப்பேன், ஆண்டவரை நீர் மாத்திரம் இல்லைன்னா. ஒவ்வொரு நிமிஷம்ங்க மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, பிரச்சனைகள் நமக்கு விரோதமாக எழும்புது, போராட்டங்கள் நமக்கு விரோதமாக, கர்த்தர் மாத்திரம் நம் பக்கத்தில் இராவிட்டால் அதை தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் மேல் அன்பு செலுத்துங்க, அவருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. கடைசியாக முற்றிலும் அர்ப்பணித்து விடுங்கள். ரூத்துக்கு கடைசியாக நகோமி கொடுத்த ஆலோசனைங்க, நீ போவாசின் பார்த்தண்டே உன்னை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதே. ஆங்கில வேதத்தில் கெட் தை டவுன் டு த ஃப்ளோர். அதன் அர்த்தம் என்ன? தரை மட்டும் உன்னை தாழ்த்தி முகங்கப்புற அவர் பாதத்தில் விழுந்து விடு, சாஷ்டாங்கமாய் வணங்கு என்ற அர்த்தம். அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தவும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்புக் கொடுக்கவும் தேவனுடைய இரக்கங்களை முட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12:1. நீங்கள் உங்களை தாழ்த்தி விழுந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தேவ சமூகத்தில் நீங்கள் உங்களை எவ்வளவு தூரம் தாழ்த்துவீர்களோ அவ்வளோ தூரமாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த அறுவடையின் களத்திலே உண்மை மொத்தமாக இருக்கிற உங்களை அவர் மனவாட்டியாய் உயர்த்துவார். தானியம் தூற்றப்படுகிற காலம் வந்தது. மணியான தானியங்களை கர்த்தர் களஞ்சியத்திலே சேர்ப்பார். காலம் சமீபம், கர்த்தருடைய வருகை சமீபம். பதறையோ அக்கினியால் சுட்டரிப்பார். கர்த்தர் வரும்போது அவர் உங்களை உண்மையும் உத்தமாய் காணட்டும். நீங்கள் குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை தரித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போவீர்களாக. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரம்பி கரைதிரை இல்லாத மாசற்ற மனவாட்டியாக கர்த்தருக்கு முன்பாய் கடந்து வருவீர்களாக என்று சொல்லப்பட்டது. திவப்பிள்ளை இவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவர் பேசுனதை கேட்டோம், அதன்படி கீழ்ப்படிந்து நடந்து கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாய் நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, இம்மட்டுமாய் மனவாட்டுடைய தகுதியை குறித்து நீர் பேசினி ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தீரப்பா. இப்படியெல்லாம் நமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள உம்முடைய நேரத்தில் ஆண்டவரை எங்களை உடைய சுற்றத்துக்கு அர்ப்பணித்து செபிக்கிறோம். எங்களை மாத்திரமல்ல, எங்கள் குடும்பத்தையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். செய்கிற ஊழியத்தையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள உதவி செய்வீராக. லிஷபி ரபீல தூரி கந்தூரிக்கு புஷ்பராஜ், சோர்ந்து போகாதே. சரீரத்தில் இருக்கிற பலகீன நிமித்தம் அடிக்கடியாய் சோர்ந்து போய் விடுகிறாய். நான் உழைத்தால் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும், ஏன் எனக்கு இந்த போராட்டம், சரீரத்தில் இந்த பலகீனம் என்று புலம்பி தவிக்கின்றாய். கர்த்தர் சொல்கிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். உன்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. உன் காலத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம். ஆயுசு நாட்களை பெருகச் செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்று ஸ்தோத்திரி. உன் கண்கள் அதிசயத்தை காணும். உஷபில் பீத் அரிகந்து ரிக்கபில பீத் அரிகபாலபா. சரோஜினி, சோர்ந்து போகாதே. கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. சரீரமாக பலகீனமாக இருக்கிறது, நான் யாருக்கும் பாரமாய் போய்விடும் என்று அழுகிறாய். இல்லை இல்லை மகளே, உன் கால் சறுக்கிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய கிருபை உன்னை தாங்கி உன்னை காத்துக்கொள்ளும். விசுவாசி. உஷபி லபி துரி கந்து ரீ பலூனா கபி துரி ஹபடா லிஷந்து கரது கருஷந்தர் சுகுமார். சோர்ந்து போகாதே. வேலை கிடைக்காமல் 5 வருடமாய் கொஞ்ச நாட்கள் வேலை கிடைக்குது, வேலை இருக்கப்போ இல்லை, ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த வறுமை தரித்திரம் என்று அழுது புலம்புகிறார். இல்லை இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக்கொடு. நீ ஜீவிப்பது, ஆண்டவரே என்னை பிடித்துக்கொள்ளும், என் ஜீவியத்தை பிடித்துக்கொள்ளும், என்னை பிடித்துக்கொள்ளும், என் ஆவி ஆத்துமா சரத்தினுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். நான் பரிசுத்தமாய் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும் என்ற பரிசுத்த ஆவியை நோக்கி கூப்பிடு.
கர்த்தர் உன்னை எல்லாம் இக்கடிந்து விடுதலையாக்கி சந்தோஷம் மகிழ்ச்சியும் உன்னை நிரம்பி உன்னை ஆசீர்வதிப்பதை உன் சொந்த கண்களால் நீ காண்பாய். ரிஷபா லஹேதூரி கந்த நீங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்க ஒருவரை பேர் பெற ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் அற்புதம் அதிசயம் நடக்க வேண்டும் என்று விரும்பி நிற்கிற இயேசுவின் நாமம் மகிமைப்பட கர்த்தர் நீர் செய்து முடிப்பீராக. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமே ஆமே. தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களோடு பேசி இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.